இன்னும் 5 நிமிடங்கள். ஒரு பூங்காவில் ஒரு பெண் விளையாட்டு மைதானத்தின் அருகே ஒரு பெஞ்சில் ஒரு ஆணின் அருகில் அமர்ந்தாள். அதோ என் மகன் அங்கே இருக்கிறான் என்று அவள் சொன்னாள். சிவப்பு நிற ஸ்வெட்டரில் ஸ்லைடில் சறுக்கிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை காட்டினாள். அவன் ஒரு அழகான பையன் என்று அந்த நபர் சொன்னார். அதோ வெள்ளை உடையில் சைக்கிளில் என் மகள். பின்னர் தனது கைக்கடிகாரத்தை பார்த்து தனது மகளை அழைத்தார். நாங்கள் போவோம். மெலிசா, என்ன சொல்கிறீர்கள்? மெலிசா கெஞ்சினாள். இன்னும் 5 நிமிடங்கள் அப்பா, தயவு செய்து இன்னும் 5 நிமிடம். அந்த நபர் தலையசைத்தார். சந்தோஷமா? மெலிசா தனது மனதுக்கு இணங்க சைக்கிளை தொடர்ந்து மிதித்தாள். நிமிடங்கள் கடந்தன. தந்தை மீண்டும் மகளை அழைத்தார். இப்போது செல்லும் நேரம். மீண்டும் மெலிசா கெஞ்சினாள். இன்னும் 5 நிமிடங்கள் அப்பா, இன்னும் 5 நிமிடம். அந்த மனிதர் சிரித்துக்கொண்டே சரி என்றார். இதை கவனித்த அந்த பெண், நீங்கள் நிச்சயமாக ஒரு பொறுமையான தந்தை என்று பதிலளித்தார். இந்த நபர் சிரித்துவிட்டு, அவளுடைய மூத்த சகோதரர் டாமி கடந்த ஆண்டு குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஒருவரால் கொல்லப்பட்டார். நான் டாமியுடன் அதிக நேரம் செலவழித்ததில்லை. இப்போது அவருடன் இன்னும் 5 நிமிடங்கள் இருந்திருக்கலாம் என்ற ஏக்கம் மனதுக்குள் உண்டு. அன்றிலிருந்து அதே தவறை செய்ய மாட்டேன் என்று சபதம் செய்தேன். அவள் சைக்கிளை ஓட்ட இன்னும் 5 நிமிடங்கள் இருப்பதாக அவள் நினைக்கிறாள். உண்மை என்னவென்றால், அவள் விளையாடுவதை பார்க்க எனக்கு இன்னும் 5 நிமிடங்கள் உள்ளன. வாழ்க்கை என்பது முன்னுரிமைகளை உருவாக்குவது, குடும்பம் என்பது மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே முன்னுரிமை. எனவே உங்களால் முடிந்த நேரத்தை அன்பானவர்களுடன் செலவிடுங்கள்.